ராஜேஸ்வரி பிரியா மேடம், எந்த அடிப்படையில் இப்போ கடந்த ஆட்சி காலத்தில் அதிமுக ஆட்சியின் போது பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப அவங்க கொண்டு வர திட்டங்கள்லாம் மக்கள் நலனுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், இப்ப திமுக கொண்டு வர திட்டங்களா தேர்தலுக்காக கொண்டு வர திட்டங்களா அப்படி எடுத்துக்க முடியுமா? எந்த அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி அப்படி சொல்றாரு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த திட்டமேங்க ஆட்சிக்கு வந்த உடனே தொடங்கப்படலை. மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் 4 மாதம் கழித்து தொடங்கப்பட்ட திட்டம் தான். அதுவும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக ஒரு 7 மாதத்துக்கு எடுத்த உடனே எழுத்து கொண்டு வர முடியாது இல்லையா? அதுக்கான டேட்டா கலெக்ட் பண்ணணும், தகுதி அப்படிங்கிற. சரிங்க, அதையே வற்புறுத்தினது எதிர்க்கட்சி தலைவர் தான். போற வர எல்லா மேடைகளிலும் அந்த கேள்வி எழுப்பும் போது திரு முதல்வர் அவர்களை பார்த்து ஏன் இன்னும் நீங்க மகளிர் உரிமை தொகை கொடுக்கலன்னு கேள்வி எழுப்பினாரு, சட்டமன்றத்திலையும் குரல் எழுப்பினாரு. அதன் பிறகுதான் அவர் பெருமை தானே சொல்லணும், நாங்க குரல் எழுப்பணும், நாங்க குரல் எழுப்பது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பெருமையா சொல்லணும். யாரும் இப்ப நாங்க என்ன சொல்ல வரோம்னா, கடன் அதிகமாயிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் தெரியும். உங்களுடைய ஆட்சி முடிய போற காலகட்டம் நெருங்கிட்டு, இந்த சமயத்துல நீங்க பெண்களுக்கு இந்த 17 லட்சம் பேருக்கு கொடுக்கறத ஒரு விழாவா கொண்டாடுறீங்க. ஏற்கனவே நிதி இல்லைன்னு தான் நீங்க நீலிக்கண்ணீர் வடிக்கிறீங்க. ஆனா இந்த விழாவா கொண்டாடுற அளவுக்கு நிதி அப்படின்னு சொல்றாங்க. மத்திய அரசு நிதி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இல்ல அது என்னங்க கொடுக்க மாட்டாங்க? சென்ற ஆட்சியில இவர்கள் ஒரு புள்ளி விவரத்தை கூட சரியான முறையில தயார் செய்து அனுப்பாத அளவுக்கு நடந்துகிட்டு வேண்டுமென்றே ஒரு கபட அரசியலை கையில் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அது இப்ப வேண்டாம், நான் இப்ப சொல்லிடுறேன். இந்த 30 லட்சம் பேர் அப்ளை பண்ணதுங்க, இந்த 17 லட்சம் பேருக்கு கொடுக்கறதுல இந்த உங்களுடன் ஸ்டாலின்ங்கிற முகாம்ல போயிட்டு 30 லட்சம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. அதுல 17 லட்சம் பேருக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த விழா எடுத்திருக்காங்க. மீதி 13 லட்சம் பேர் அப்படிங்கிறவங்களை நீங்க வேதனைப்படுத்துறீங்களா இல்லையா? நீங்க அனைத்து மகளிருக்கும் கிடையாது, அடுத்த கட்டமா இதோட விரிவாக்கம் நடக்கும். பந்திக்காக ஒரு 1000 பேர் வெயிட் பண்றாங்கன்னா நீங்க ஒரு 300-400 பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு அதை விழாவா கொண்டாடுவீங்களா? அல்லது 600-700 பேருக்கு இன்னும் சாப்பாடு போடல, உங்களுக்கு சாப்பாடு போடணும், சாப்பாடு தயாரிப்பீங்களா? நான் கேக்குறேன். அது மாதிரிதான் இதுல இவங்க விழாவாக கொண்டாடியதுங்கிறதே தவறான ஒன்று. வாங்காத நபர்கள் கிட்டத்தட்ட சரிக்கு சமம் 2,24,00,000 மேல ரேஷன் கார்டுகள் இருக்கு. நீங்க அனைத்து மகளிர் இருக்கும்னா நீங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். திமுக ஆட்சி காலத்துல 2,30,00,000 மாறி இருக்கு ரேஷன் கார்டுகளோட அளவு. அப்ப கிட்டத்தட்ட நீங்க 1 கோடிக்கு மேல நீங்க இன்னும் கொடுக்கல. 1 கோடியை தாண்டி 1.25 கோடி பேருக்கு இன்னும் வரல அந்த தொகை. அப்ப அவர்களுடைய மனதை துன்பப்படுத்தும் வகையில தான் இருக்கும். நீங்க ஒரு திட்டம் ஏன் வந்ததுன்னு நாங்க கேட்கல, எதனால வந்தது அப்படின்லாம் கேட்கல. நாங்கள் நியாயமாக கேட்பது, தேர்தல் நெருங்கும் போது இதற்கு நீங்க கொடுக்க தொடங்குறது தேர்தலுக்காகத்தான். ஏன்னா லேப்டாப்பை எடுத்துக்காட்டா எடுத்துக்குங்க, 4.5 வருஷமா லேப்டாப் கொடுக்கல. நாங்க டேப் கொடுக்கறதா லேப்டாப் கொடுக்கறதான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அறிவிக்கப்பட்ட பிறகுதான் எதுவுமே பண்ணக்கூடாது. லேப்டாப் திட்டம் தொடங்கப்பட்ட போது முதல்ல கொடுக்கப்பட்டது பள்ளி மாணவர்களுக்கு தான். +1 +2 மாணவர்களுக்கு தான் கொடுத்தாங்க. யாரு? புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 2011 செப்டம்பர்ல கொடுக்க தொடங்கியது, முதல்ல கொடுக்க தொடங்கியது பள்ளி மாணவர்களுக்கு தான். நீங்க சொல்வது போல திமுக உண்மையிலேயே வாக்குறுதிகளை நிறைவேற்றணும், அல்லது மக்கள் மேல எங்களுக்கு பற்று இருக்கு, மாணவர்கள் மேல பற்று இருக்கு அப்படின்னா அவர்களும் பள்ளி மாணவர்களிடம் தொடங்கி இருக்கலாமே. ஏன் 3ஆம் ஆண்டு கல்லூரி மாணவர்களுக்கு தொடங்குறாங்க? அப்ப உறுதியாக 3ஆம் ஆண்டு கல்லூரி மாணவர்களுக்கு வாக்கு இருக்கும், அவங்க ஓட்டு போடுவாங்க. நமக்கு இந்த ஓட்டை நம்ம 20 லட்சம் இளைஞர்கள், ஏன்னா ஏதோ உதயநிதி அவர்கள் எல்லாம் வைத்து எவ்வளவோ இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணலாம்னு பார்த்தாங்க. ஆனா களம் நிச்சயமாக இளைஞர்கள் ஓட்டு கொஞ்சம் கூட விழாதுங்கிறதா நிதர்சனமா உங்களுக்கு தெரிஞ்சுட்டு, அப்ப 3ஆம் ஆண்டு கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்து அந்த வாக்குகளை வாங்குவோம். இப்ப தோத்து போயிடுவோம்ங்கிற தோல்வி பயம் வரும்போது இந்த 17 லட்சம் பெண்களுக்கு கொடுப்போம். இந்த திட்டத்தை நம்ம கொண்டுட்டு வரோம். இது எல்லாமே தேர்தல் கணக்குக்காக செய்வதுதான் என்பது இல்ல. இது எப்படி நீங்க தேர்தல் கணக்கு சொல்ல முடியும் என்னோட கேள்வியா இருக்கு. இப்போ தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகுதான் எதுவும் பண்ணக்கூடாது. அது வரைக்கும் நீங்க என்ன வேணா பண்ணலாம், எந்த திட்டங்கள் வேணா கொண்டு வரலாம். அப்படின்னா நீங்க ஒரு ஆட்சிக்கு 2 வருஷம் மட்டும் தான் நீங்க திட்டம் அறிவிக்கணும், அடுத்த 3 ஆண்டு அறிவிக்க கூடாது. அடுத்த 3 ஆண்டு அறிவிச்சா தேர்தலுக்காக நான் தெல்ல தெளிவாக கேட்கிறேன். இதற்கு நீங்க திமுகவை சேர்ந்தவர்கள் பதில் வாங்கி கொடுங்க. முதல்ல ஒரு திட்டம் தொடங்கி மாணவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட 9 லட்சம் பேர் கொடுக்க தொடங்கினாங்க. நீங்க முதல்ல இப்ப கொடுக்கிறோம், நாங்க 10 லட்சம் பேர் கொடுக்க போறோம், 20 லட்சம் பேருக்கு மொத்தமா கொடுக்க போறோம் நீங்க தொடங்குறீங்க. ஆனால் கல்லூரி 3ஆம் ஆண்டுக்கு தொடங்க வேண்டிய அவசியம் என்ன? அவர்கள் இந்த ஆண்டு படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கே போயிடுவாங்க. இந்த திட்டம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, அந்த பள்ளியில படிக்கும் போது ஒரு வசதி படைத்த மாணவர்களுக்கு தான் லேப்டாப்லாம் சொந்தமா இருந்துச்சு, அது ஏழை எளிய மாணவர்களிடம் இருக்கணும், அவங்க கல்வித்திறன் மேம்படணும், அவங்க அறிவுல சிறந்தவர்களாக கல்லூரிக்கு போகும்போது அவர்களுக்கு சமமான மாணவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம்.
புரியுதா உங்களுக்கு? இந்த எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். இவர்களுடைய வெளிச்சத்துக்கு வருது, இவங்களோட உண்மை முகம் வெளிச்சத்துக்கு வர்றதுதான் இதை நான் வெளிப்படையா சொல்றேன். ஏன் பள்ளி மாணவர்களுக்கு தொடங்கல? அதற்கு விளக்கம் கொடுக்க சொல்லுங்க. அதற்கு விளக்கம் கொடுத்தா நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்க விளக்கம் கொடுங்க. இந்த திட்டம் இப்படிதான் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்துச்சு, நீங்க இப்ப மாத்துறீங்கன்னா அப்ப வாக்குக்காக மாத்துறீங்கிறத நாங்க உறுதியா தெரியுது. பெண்களையும் எப்படியாவது 1000 ரூபாய் கொடுத்தா, நீங்க 1000 ரூபாய் சொல்லிட்டு இந்த வெல்லும் பெண்கள்னு சொல்லி நிகழ்ச்சி நடத்துறீங்க. வெல்லும் தமிழ் பெண்களா? நான் சொல்லவா யாரு வெல்லும் தமிழ் பெண்கள்னு? இன்னைக்கு டாஸ்மாக்ல 24 மணி நேரம் மது தட்டுத்தடங்கள் இல்லாம கிடைக்குது, கள்ள சாராயமும் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு குடும்பத்தோட குடும்ப தலைவன் குடி நோயாளி மதுபானம் இந்த ஆட்சியில மட்டும் கிடையாது. அதுக்கு விளக்கம் கொடுக்கிறேன். குடி நோயாளிகள் அதிகமான காலகட்டம் இந்த 4 வருஷம், போதைப் பொருள் அதிகமான காலகட்டம் இந்த 4 வருஷம், இந்த வீட்டு ஆண்கள் பிள்ளைகள்லாம் கெட்டு போன காலகட்டம் இதுல அதிகம். குறைச்சல, அதாவது எண்ணிக்கையில் அதிகரிச்சிருக்கிறத ஆய்வுகளும் சொல்றாங்க, குற்றப்பத்திரிகையிலையும் சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் சொல்றேன், அந்த ஆண்களை எந்த வேலைக்கு போறதில்லை. அந்த பெண்கள் இருக்காங்க பாருங்க, குடும்பத்திற்காக உழைத்து கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைத்து குடும்பத்தை பார்த்து கொண்டு பத்தாக்குறைக்கு கடன் வாங்கி அந்த கடனுக்காக கிட்னியையும் விற்கிற அளவுக்கு வந்திருக்காங்க பாருங்க. அவங்க தான் வெல்லும் தமிழ் பெண்கள். நீங்க உண்மையிலேயே வெல்லும் தமிழ் பெண்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா அந்த குடி நோயாளிகளோட குடும்பத்தில் இருக்கிற பெண்களை கொண்டுட்டு வந்து வச்சு மேடையில ஏற்றி அவங்க வேதனையை தெரிஞ்சுக்கிங்க முதல்ல. அதுதான் ஒரு விவகாரங்கிறது. சினிமாத்தனமாக சினிமா போக்குல அதுல ட்ரைனிங் கொடுத்து அவரை பேசணும், அவரை இப்படி புகழணும்னு சொல்லி கொடுத்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி நடத்துனீங்கன்னா அதெல்லாம் நம்புறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்னும். டாஸ்மாக் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி மட்டும் கிடையாது. அதே போன்று கிட்னி விவகாரமும் இந்த ஆட்சியில் கிடையாது, கடந்த பல ஆண்டுகள் கடைகளை மூடுறதை எடுத்துக்குவோம். சென்ற ஆட்சியில எத்தனை கடைகள் மூடினாங்க, இந்த ஆட்சியில எத்தனை கடைகள் மூடினாங்க? சென்ற ஆட்சியில முழுவதுமாக மூடப்பட்டதா? முழுவதுமாக மூடப்படல, யாருமே அப்படி உறுதியும் கொடுக்கலங்க. படிப்படியாக மூடப்படும். அதற்கு தகுந்தாற் போல 3300 கடைகள் மூடப்பட்டது. எல்லாத்துக்குமே டேட்டா இருக்குங்க எங்கள்கிட்ட. இவங்க வெறும் 500 கடைகளை ஒரு பக்கம் மூடிட்டு இன்னொரு பக்கம் FL2 அப்படிங்கிற பார் லைசன்ஸ், தனியார் பார் லைசன்ஸுக்கு நீங்க இது கொடுத்துட்டு அந்த கிளப் நம்பர் மட்டும் தான் பயன்படுத்தணும் இருந்ததை கூட இன்னைக்கு யாரு வேணாலும் அந்த பாருக்கு போய் 24 மணி நேரம் குடிக்கலாம்னு கொண்டு வந்துட்டு என்னங்க விளையாட்டா பண்றாங்க. திமுக முழுக்க முழுக்க மதுவோட வளர்ச்சி இங்க அதிகரிச்சிருக்கு, அதுலயும் அவங்க ஊழல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரியும். பேசுவோம்.